வணக்கம் நண்பர்களே. இந்தியா அயர்லாந்து இடையிலான முதல் டி20 போட்டியில் யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. உலக சாம்பியன் இந்திய அணியை 34 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அயர்லாந்து வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் அயர்லாந்து 1-0 வரை என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி கேப்டன் லார்கன் டக்கரின் அரைசதம் மற்றும் கேரத் டெலனியின் அதிரடி ஆட்டத்தால் 20 ஓவர்களில் 182 ரன்கள் குவித்தது. இந்திய பந்துவீச்சாளர்கள் ஆரம்பத்தில் நன்றாக செயல்பட்டாலும் இறுதி ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. 183 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலிருந்தே தடுமாறியது. முன்னணி பேட்ஸ்மேன்கள் ஒருவர் பின் ஒருவராக ஆட்டமிழக்க தேவையான கூட்டணிகள் உருவாகவில்லை. நடுவரிசை வீரர்களும் பெரிய இன்னிங்ஸ் ஆடத் தவறியதால் இந்திய அணி 148 ரன்களுக்கு ஆல் அவுட்டானது. அயர்லாந்து பந்துவீச்சாளர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக பந்து வீசி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கவில்லை. இந்த வெற்றி அயர்லாந்து கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தோல்விக்குப் பிறகு இந்திய அணியின் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு குறித்து ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தொடரை சமன் செய்ய அடுத்த போட்டியில் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் இந்தியாவின் தோல்விக்கான முக்கிய காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்